முருகரை வழிபாடு பண்ணும்போது அங்காரகன் வந்து அதிபதின்னும் போது கண்டிப்பாக மண்மனை சேரும். அது மட்டும் அப்படியே கன்ஃபியூஸா இருப்பாங்க என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் பார்த்திருக்கேன் இந்த மயில் தோகை விரிச்சமா ரெடி பண்றதுல எந்த இடத்துலயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அதனுடைய விலைய வந்து ரொம்பவும் கம்மியான விலையில தெரியும். ஸ்தாபனமே வந்து இந்த கோயிலுக்காக மட்டும்தான் அப்படின்னும் போது நம்ம இடத்தினுடைய படம் ஒவ்வொரு இல்லத்திலயும் இருக்கட்டும். மண்மனை இல்லைன்றவங்களுக்கு மண்மனை அமையும். அது மட்டும் இல்லாம அது பிரச்சனையா இருக்கக்கூடியவங்க கடல்ல இருக்கக்கூடிய வீடு நிலம் அத்தனையும் மீண்டு அடுத்த சித்திரை 1க்கு அவங்க கையில இருக்கும். வணக்கம்மா. வணக்கம்டா. ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து வருஷப்பரப்பு சித்திரை 1 ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பரப்பு வருது. அதுக்கு என்னென்ன விசேஷம், என்னென்ன பொருள் வாங்கலாம், என்னென்ன தெய்வ படங்கள் வாங்கலாம், அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதாவது இந்த வருஷம் வந்து சித்திரை 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வருதுடாமா. நான் வந்து இந்த செவ்வாய் அப்படின்னாலே அங்காரகனுக்கு உரியது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் என்னன்னா முருகப்பெருமானுக்கு உரிய உகந்த நாள். அப்படின்னும் போது முருகர் படத்தை வாங்குறது, வேல் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து மயில் தோகை விரிச்ச மாதிரி உள்ள கடிகாரங்கள் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பண்ணோம்னா ரொம்ப நல்லது. காரணம் எதனால அப்படின்னா மண்மனை சேரும். முருகரை வழிபாடு பண்ணும்போது அங்காரகன் வந்து அதிபதின்னும் போது கண்டிப்பாக மண்மனை சேரும். அது மட்டும் இல்லாம மயில் தோகை விரிச்ச மாதிரி இருக்கக்கூடிய கடிகாரத்தை இல்லத்துல வடக்கு திசையை பார்த்து மாட்டும் போது நம்ம இல்லத்துல இருக்கக்கூடிய வாஸ்து பிரச்சனை தீர்றது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது அந்த கடிகாரம். அப்போ இந்த நம்ம ஏப்ரல் 14 இது வந்து சித்திரை 1 நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த நன்னாள்ல ஒரு முருகருடைய படம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ராஜ அலங்காரத்தோட வாங்கிட்டா நல்லதுதான். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, முருகர் படம், அதுக்கப்புறம் இந்த மயில் கடிகாரம், இந்த 2 பொருட்களை வாங்கினா போதும். இது வந்து அற்புதமான ஒரு நன்மையை நம்ம பெற முடியும். தேங்க்யூம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் அப்படியே கன்ஃபியூஸா இருப்பாங்க என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. நான் பார்த்திருக்கேன் இந்த மயில் தோகை விரிச்சா மாதிரி கடிகாரம் பார்த்திருக்கேன். நம்மளுடைய கடையிலேயே இருக்கு. நம்ம கடையிலே இருக்கா? நம்ம சிருஷ்டி ஒளி, அதாவது நம்ம சிருஷ்டி ஒளியில வந்து இது ரொம்பவும் அதிக அளவுல வியாபாரம் ஆகுது, எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. அதே நேரம் வந்து நம்ம இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தெய்வ படங்கள் நம்மளே சொந்தமா ரெடி பண்றோம். அந்த சொந்தமா ரெடி பண்றதுல எந்த இடத்துலயுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அதனுடைய விலைய வந்து ரொம்பவும் கம்மியான விலையில நம்ம கொடுக்கிறோம். எதனால அப்படின்னா நம்ம கோயில் வச்சிருக்கிறோம், ஆன்மீகத்துல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்தாபனமே இந்த கோயில் நடத்துறதுக்காக மட்டும்தான் தெரியும். ஸ்தாபனமே வந்து இந்த கோயிலுக்காக மட்டும்தான் அப்படின்னும் போது நம்ம இடத்தினுடைய படம் ஒவ்வொரு இல்லத்திலயும் இருக்கட்டும். ஆமா ஆமா, நல்லது. அப்படிங்கறதுனால அது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ரேட்டு. சீப்பான விலை மட்டும் இல்ல, நம்ம கடையில இல்லாத பொருளே இல்ல. வித்தியாசமான விக்கிரகங்கள், வித்தியாசமான படங்கள், வித்தியாசமான பொருள், வித்தியாசமான ஜவ்வாது ஸ்மெல்லு, வித்தியாசமான பச்சை கற்பூரம், இதெல்லாம் எங்கேயுமே இல்லை. ஏன்னா நான் கடை ஃபுல்லா சுத்தி பார்த்தேன், நானும் வாங்கினேன் நிறைய. ஒவ்வொரு பொருளும் அதனுடைய சொந்த இடத்துல இருந்து இங்க வருது. ஆமா, இப்போ ஒரு சாம்பிராணின்னு எடுத்துக்கிட்டா கூட நம்மளது வந்து வியட்நாம்ல இருந்து வருது, ஆமா, இந்தோனேசியால இருந்து வருது. நார்மலா எங்கற வாசனை நார்மலா. அதே மாதிரி நம்ம இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருட்கள் அனைத்துமே யாகத்திலையும் பூஜையிலையும் வைக்கிறதோட மட்டும் இல்ல, அங்கேயும் புவனேஸ்வரி, ஆமா, அங்கேயும் இருக்காங்க. நித்தியப்படி கட்டமாலை, ஸ்ரீ சுத்தம், அது மட்டும் இல்லாம அஷ்டோத்திர சத நாமாவளி, நவாவரணம் அத்தனையும் அந்த இடத்துல நடக்குது. அதனால அந்த தெய்வ படங்களுக்கு அந்த இடத்துல உயிர் கொடுக்கும். விக்கிரகங்கள் நம்ம இடத்துல வாங்கினா கூட அந்த விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணி கண் திறந்து கொடுக்கும். ஆமா ஆமா ஆமா, அது நம்ம இடத்தினுடைய ஒரு விசேஷம். அதனால வரக்கூடிய ஏப்ரல் 14 சித்திரை 1க்கு முருகருடைய படத்தையும் மயில் கடிகாரத்தையும் வாங்கி வடக்கு பார்த்த மாதிரி மாட்டும் போது
அந்த இடத்தில் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது. மண்மனை இல்லைன்றவங்களுக்கு மண்மனை அமையும். அது மட்டும் இல்லாம அது பிரச்சனையா இருக்கக்கூடியவங்க, கடல்ல இருக்கக்கூடிய வீடு, நிலம் அத்தனையும் மீண்டு அடுத்த சித்திரை 1க்கு அவங்க கையில இருக்கும். ஆஹா, பெரிய பிராப்தம். சப்போஸ் யாருக்காவது அந்த முருகன் படமோ அந்த மயில் தோகை விரிச்ச மாதிரி கடிகாரம் வெளியில எங்கேயும் கிடைக்கலன்னா நம்ம சிருஷ்டி ஒளி கடையிலேயே போய் வாங்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா நம்ம பூஜை பண்ணி கொடுக்கறதுனால அது இன்னும் அனுகிரகமா இருக்கும். ரொம்ப நன்றிமா. அது மட்டும் இல்லடாமா, நம்ம கோவில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு பெண்கள் வராங்க நம்ம இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையில வந்து பொருள் வாங்குறாங்க. அவங்களுக்கு தாய் வீட்டு சீரா வஸ்திரத்தை வச்சு, மாங்கல்ய சரடு வச்சு, அவங்களுக்கு பிரசாத கவரை வச்சு பூஜை பண்ணி கொடுக்கறது நம்ம இடத்தினுடைய வழக்கம். ஆலயத்துக்கு எப்படியோ அதேதான் அதுவும் ஆலயம்தான். அது கடைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆலயம். அதனால பெண்களுக்கு அந்த இடத்துல அதிக முக்கியத்துவம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பக்தர்கள் இப்ப ஆணோ பெண்ணோ வந்து பொருள் வாங்குறாங்கன்னும் போது வேல் கொடுக்கிறோம். முருகனுடைய அந்த அருள் பரிபூர்ணமா இருக்கணும்ன்றதுனால அவங்களுக்கு வேல் கொடுக்கணும். சூப்பர். ஏன்னா அந்த கோயில்ல இருந்து நம்ம அதான் கோவில்னு சொல்ற பாருங்க, நம்ம கடைய சிருஷ்டி ஒளி கோவில்ல வந்து எது வாங்கிட்டு போனாலும் அது ரெட்டிப்பு தான். கண்டிப்பா. ஆமா, இது வரைக்கும் நான் வாங்கின ஜவ்வாது எங்கேயோ வாங்கியிருக்கேன். நம்ம கோவில்ல சிருஷ்டி ஒளி கோயில்ல வாங்கின ஜவ்வாது பச்சை கற்பூரம்லாம் அது வேற ஸ்மெல்லு, அது செம்ம வைப்ரேஷன். அதுக்கே ஒரு பிராப்தம் வேணும். கடைக்கு வந்து பொருள் வாங்குறதுக்கும் ஒரு பிராப்தம் வேணும். ஏன்னா தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு நிறைய பேர் வழிபடுறதே கிடையாது. சாமி எப்படி கும்பிடணும், என்ன படம் வாங்கணும், எப்படி இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் எனக்கே உண்மையிலே தெரியாது. நானே இந்த வருஷ பிறப்பு அன்னைக்கு இத்தனை பொருளையும் வாங்கி இந்த சாமி படத்தையும் வாங்கி நான் வழிபடணும். அதே மாதிரி மக்களும் இந்த தமிழ் வருஷ பிறப்பை ரொம்ப அழகாக சிறப்பாக கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூம்மா. நன்றி.